சார் நடிகர் கூட்டணியில் இருக்கீங்க. இபிஎஸ் போய் அமைச்சர் நினைச்சிருக்காரு. தேர்தல் காலத்தில் பாஜகவும் அதிமுக கூட்டணி சேர்ந்தா நீங்க தேசிய கூட்டணியில் இருக்கீங்க. பேருந்து எப்படி பணியாற்றுவீங்க? எங்களுக்கு அவருக்கு வாக்கியா வரப்பு சண்டையா இல்ல தனிப்பட்ட விரோதமா? இல்ல இல்ல இல்ல, நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில ஏற்கனவே இருக்கோம். அவர்கள் தான் டெல்லியில போய் அவர் வெளிப்படையா செல்லாம மறைந்து ஒளிந்து டெல்லிக்கு சென்றது யாருன்னு தெரியும். அதிமுக சேர்ந்தவர்கள் தான் போய் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து வந்திருக்காங்க. அது என்ன பேச்சுவார்த்தை என்பது யாருக்கும் தெரியாது. நான் தான் பல முறை சொல்லிட்டு வரேன் உங்கள்கிட்ட, திமுக என்கிற தீய சக்தியை ஆட்சிக்கு தொடர்ந்து இருக்கக்கூடாது, ஆட்சியில் நீடிக்கக்கூடாது. அது மக்கள் விரோத ஆட்சி. அந்த ஆட்சியை முடிவு கொண்டு வர வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சரியான மாற்று அணி. அதற்கு வலு சேர்க்கின்ற விதமாக எந்த கட்சிகள் எல்லாம் திமுகவிற்கு எதிராக இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்கள் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று நான் சொல்றேன். அதன் அடிப்படையில் எந்த கட்சி எங்க கூட்டணிக்கு வந்தாலும் அது வரவேற்கத்தக்க ஒன்றுதான். ஏன்னா திமுக தீய சக்தி திமுக வீழ்த்துவதுதான் எங்களுடைய முதல் குறிக்கோள். இல்லங்க, நீங்க மாதிரி அது தயாரா இது தயாரா கேட்கறதெல்லாம் ரொம்ப ஒரு ப்ரீ மெச்சூர் ஸ்டேஜ்ல கேட்கறீங்க. இன்னும் எந்தவித கூட்டணி சம்பந்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே உள்ள கட்சிகள் இருக்கும் தமிழ்நாட்டில். இன்னும் கட்சிகள் இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணி பலப்படும், திமுக வீழ்த்துவதற்கு சரியான மாற்று அணியாக இருக்கின்ற இன்னும் பலப்படும்ங்கிறது தான், பலப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட விருப்பம். அதனால நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு யூகத்தின் அடிப்படையில் நான் எந்த பதில் சொல்ல விரும்பவில்லை. இன்னும் காலம் இருக்கிறது. அது விஜய் அவருடைய ஆசையை சொல்லியிருக்காரு. உண்மையான மாற்றாக மக்கள் மன்றத்தில் இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பது எல்லாருக்கும் தெரியும். காவல்துறை சேர்ந்த காவலர்கள், அதிகாரிகள், இன்னும் அனைத்து தரப்பு பொதுமக்களும் திமுக முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தையும் அங்கு அமைச்சர்களாக இருப்பவர்கள் குடும்பத்தை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. அதை பற்றி கலந்து ஆலோசித்து வருவோம். விரைவில் நல்ல முடிவு எடுத்து கவர்னரை சந்திப்போம். வருமா வராதாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஒரு சிலர் சுயநலத்தால, பதவி வெறியால, திமுக மேல உள்ள பயத்தால தங்கள் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாதுன்னு பயந்துகிட்டு ஒரு சிலர் திமுக தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மர்மமாக உதவி வந்தவர்கள் யாருன்னு தெரியும். அதனால அங்கு உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இதே நிலை நீடித்தால் 26 தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் கட்சி இல்லாமல் போய்விடும் என்கிறதை உணர்ந்து நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஓர் அணியில் திரண்டு அவர்கள் திமுக வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதுதான் நான் தொடர்ந்து சொல்லி வர்றேன். அதைத்தான் இன்றைக்கு சொல்றேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.